Milky Mist ice cream. Malli, 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 malli. ஹலோ மேடம், நான் மல்லி பேசுறேன். தெரியுது, என்ன விஷயம்? மேடம், இப்போதான் ராஜி சொன்னாங்க விஜயோட போன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. அது இப்போ எனக்கு வேணும் மேடம். ஏய், என்ன போனு? என்ன சம்பந்தம் இல்லாம போனு கேக்குற? உன் போன் ஏதாவது தொலைஞ்சு போச்சா? தேடி கொடுக்கணுமா என்ன? மேடம், இந்த சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. உங்க போஸ்ட் மேல எங்களுக்கு எப்பவுமே மரியாதை இருக்கு. ஆனா அந்த போஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்காம போறீங்க. அப்படின்னா நானும் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். ஏய், என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியும்ல? எங்களோட நேர்மையா மோத முடியாம குறுக்கு வழியில மோதிட்டு இருக்க முதுகெலும்பு இல்லாத ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்தேன்னு வை, உன்னை ஊரு தெரியாம அழிச்சிடுவேன். அப்படியெல்லாம் உலகத்துல யாரும் யாரையும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் கிராமத்துல இருந்து வந்தவதான், ஆனா எதுவும் தெரியாம வந்தவ இல்ல. இப்ப எங்க போனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏய், அந்த போனை எதுக்கு என்கிட்ட கேக்குற? மேடம், அந்த போன் உங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு தெரியும். எங்க வீட்டு கருப்பாடு கொண்டு வந்து அந்த போனை உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கு. புல்ஷிட். நீ நிறைய சினிமா பாப்பன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு உங்க வீட்டு கருப்பு ஆட்டுக்கிட்ட இருந்து போனை வாங்கணும்? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க அந்த போன்ல இருக்கிற உங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்காக தான் அந்த போனை எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்க. அந்த போனை எடுத்துட்டா உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. அந்த வாய்ஸ் எங்க எல்லார் போன்லயும் இருக்கு. இப்ப மட்டும் நான் அந்த வாய்ஸை ஏசி சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நாளையில இருந்து நீங்க டியூட்டில இருக்க மாட்டீங்க. நான் போய் பார்த்துட்டு வரவா? எப்படி மேடம் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறீங்க? நீங்க போடுற யூனிஃபார்ம்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல? அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஒருத்தரை திருட சொல்லி அனுப்பியிருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எங்களை தோக்கடிக்கிறதுக்காக நீங்க இவ்ளோ இறங்குவீங்களா? அவ்ளோ ஈகோவா? ரொம்ப கேவலமா இருக்கு மேடம். மேடம், உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள அந்த போன் என் கைக்கு வரணும். இல்ல நான் கமிஷனர் ஆபீஸ்ல நிப்பேன். ஏ ராஜி, நீ எங்க இருந்து போன் எடுத்த, எப்படி போய் கொடுத்தங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இப்ப அந்த போன் என் கைக்கு வரல, நீ அதுக்கப்புறம் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். யாருக்குமே தெரியாம தானே எடுத்தோம். இவ எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றா? எப்படியோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. விஜய் வரத்துக்குள்ள போனை வாங்கிட்டு வந்துடணும். மேடம், என்ன ராஜி, கொஞ்சமாச்சும் சென்சிபிளா நடந்துக்க வேண்டாமா? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். இப்படி அசால்ட்டா விஷயத்தை லீக் பண்ணிட்டீங்களே. ஐயோ மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். இது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமையா நீங்க தான் போன் எடுத்தீங்கன்ற விஷயம் அந்த மல்லிக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட தான் அந்த போனை கொடுத்தீங்கன்ற விஷயமும் அவளுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் அதையாவது மறைச்சிருக்கலாம்ல நீங்க. ஐயோ மேடம், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எங்க வீட்ல வெளியில தான் சிசிடிவி கேமரா இருக்கு, வீட்டுக்குள்ளலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் போனை எடுத்தது நிச்சயமா எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் பெரிய கேடி மேடம். யாரும் அவளை சீக்கிரத்துல எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிட முடியாது. யாரும் பார்க்காம எப்படி ராஜி தெரியும்? ஏன் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மேடம், அதான் எனக்கும் புரியல. மல்லி நேரா வந்து உனக்கு புத்தியே இல்லையான்னு என்ன கேக்குறா. எனக்கும் அது ஷாக்கா தான் இருந்துச்சு. எத்தனை நாள் மல்லி என்கிட்ட இன்ஸ்பெக்டர்ங்கிற பயத்தோட பேசுவா, இன்னைக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. எப்படி காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கமா திருடுறீங்கன்னு கேக்குறா. அப்படி நான் செத்தே போயிட்டேன் தெரியுமா?
என்னையும் தான் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டா அதெல்லாம் நான் போய் எங்க சொல்றது? மேடம், எனக்கு என்னமோ மல்லி உங்க பக்கத்திலேயே யாரையும் செட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் உங்களை பத்தின விஷயங்கள்லாம் அவளுக்கு உடனுக்குடனே தெரியுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜி. அது மட்டும் இல்லாம இந்த போன் விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை வீட்டுக்கு வர வச்சு இந்த விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் மேடம், ஒருவேளை உங்க வீட்ல இருந்து யாராவது மல்லிக்கு சொல்லிருப்பாங்களோ? நோ, என் வீட்ல இருந்து அந்த விஷயம் வெளியே போகல. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம பேசும்போது உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இந்த வீட்ல இல்ல. அப்புறம் எப்படி மேடம் தெரிஞ்சிருக்கோம்? சரி விடுங்க, எப்படியோ போயிடுச்சு. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆமா, இப்ப என்ன விஷயம்? மேடம், அந்த போனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க மேடம். போன் இல்லாம என்னால அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அந்த ஆடியோவை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கல்ல? டெலீட் பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அவதான் எல்லார்கிட்டயுமே காப்பி இருக்குன்னு சொல்றாளே. அவளை வேற ஏதாவது வழியில தான் லாக் பண்ணணும். ஒரு நிமிஷம். என்னங்க? சரி மேடம், வேற என்ன விஷயம்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரி, ஓகே. நீங்க கிளம்புங்க. சரி. இத்தனை நாள் என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலல்ல? அன்னைக்கு உங்க அக்கா கூப்பிட்ட உடனே அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் கூப்பிட்டப்பவும் எடுக்கல, நேரா பார்க்கவும் வரல. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? இது எல்லாம் உன்னால நடந்தது தினேஷ். நீ அன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருந்த. குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம தெருவுல நின்னு சண்டை போட்ட. எந்த அக்காவாவது குடிச்சிட்டு தெருவுல நின்னு சண்டை போடுறவன லவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் மயில குடிச்சிட்டு வந்தேன். நீ போய் சொல்ற. நீ எப்பவுமே தான் குடிக்கிற. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, உன் மேல எப்பவுமே அந்த ஸ்மெல் இருந்திருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா குடிச்சிருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ லவ் பண்றதுக்கு போயும் ஒரு குடிகாரன் தான் கிடைச்சானு எங்க அக்கா கேக்குறாங்க தெரியுமா? இப்ப என்ன, நான் குடிக்கிறது தான் இப்ப பிரச்சனையா? சரி, இனிமே எப்பவும் குடிக்க மாட்டேன், போதுமா? நீ சொல்ற, ஆனா எப்பவுமே அதை செய்ய மாட்டேங்கிறியே. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டில லைட்டா குடிச்சேன்னு நீ ஒரு நாள் சொன்னப்பவே நான் உன்கிட்ட குடிக்காதுன்னு சொன்னேன். இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ண. ஆனா எப்பவும் குடிச்சிட்டு தானே இருக்க. இங்க பாரு, என்கிட்ட எவ்வளவோ நல்ல கேரக்டர் இருக்கு. நீயே அதெல்லாம் பாராட்டி இருக்க. அதுல அட்ராக்ட் ஆகிதான் நீ என்ன லவ் பண்ண. இப்போ இந்த குடின்ற ஒரு விஷயத்துக்காக நீ என்கிட்ட கோச்சிக்குவியா? நான் நினைச்சா எதையும் ஒரு நாள்ல விட்டுருவேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பர்த்டே பார்ட்டி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா சின்னதா குடிக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க. அதனால எனக்கும் பழகிடுச்சு. ஒரு பீருக்கு மேல நான் எப்பவும் குடிக்க மாட்டேன் தெரியுமா? அது என்ன கருமமோ அதையே குடிக்கணும். இப்ப என்னால என் அக்காவை மீறி ஒரு வார்த்தை பேச முடியுமா? நீ மட்டும் அன்னைக்கு குடிக்காம இருந்திருந்தனா என் அக்கா கிட்ட மன்றாடி இருப்பேன். அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்னு இருப்பேன். ஆனா நீ குடிச்சிட்டு வந்ததுனால என்னால கேட்க முடியல. இனி எப்பவும் கேட்க முடியுமான்னு தெரியல. நீ என்ன சொல்ல வர மயிலு? தினேஷ், என் அக்கா அண்ணி அவங்க கிட்டலாம் நான் போதுமான அளவுக்கு பேசி பார்த்துட்டேன். அவங்க எல்லாரும் இப்பவே குடிகாரனா இருக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு கேக்குறாங்க. இதுக்கு மேலயும் அவங்கள என்னால கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதனால நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் தினேஷ். எப்படி மயிலு உன்னால இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது? எத்தனை மணி நேரம் நம்ம பேசியிருப்போம், எத்தனை நாள் தூங்காம விடிய பேசியிருப்போம். அதுக்கெல்லாம் இதுதான் மரியாதையா? நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். என்னால என் வீட்டை எதிர்த்து ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம பிரிஞ்சிருவோம் தினேஷ். இதான் உன் முடிவா மயிலு? ஆமா தினேஷ். என் முடிவு என்னன்னு பாக்குறியா? என்ன பண்ண போற? தினேஷ், தினேஷ் என்ன பண்ணி வச்சிருக்க? இதான் என் முடிவு மயிலு. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? தினேஷ்
ஐயோ தினேஷ், எதுக்கு இப்படி கட் பண்ணிக்கிட்ட? நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? உனக்கு வேணா என்ன பிரேக்கப் பண்றது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது உயிர் போற வழி. அத நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். ஐயோ, ரத்தம் போயிட்டு இருக்கு. வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். வேண்டாம் மயில, விடு, எப்படியே ரத்தம் போட்டோம், நான் சாவறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கெல்லாம் யாராவது போய் சாவாங்களா? வேற எதுக்கு சாவாங்க? என் வாழ்க்கையில எல்லாமே நீதான் மயில. நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரிஞ்சது. நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ், இந்த ரத்தத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணா நீ இதை சரி பண்ணிப்ப? அந்த பிரேக்கப் பண்ற வார்த்தையை மட்டும் வாபஸ் வாங்கிக்கோ மயில. என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு நாள் வந்து பிரேக்கப்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு. வித் யுவர் பர்மிஷன், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கவா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. மாட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடு மாட்டம் என தெரிவது எப்போது. இது வெறும் பொட்டு இல்ல, என்னோட உயிர் உன்னோட நெத்தியில இருக்கு. அதை எப்பவும் மறந்துடாத. சரி, நான் போயிட்டு வரேன். குடிக்காத. சரி. கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. ஏய் தினேஷ், என்னடா இப்படி கையை அறுத்து வச்சிருக்க? எங்கிருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? மச்சான், இப்பெல்லாம் பொண்ணுங்களை தக்க வச்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ரத்தம் சிந்த வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் இந்த டிராமா எல்லாம். இனி நான் என்ன சொன்னாலும் அவ செய்வா. நீ சமாளடா. சரி, வா. வண்டி எடு போலாம். ம். ச்சே, எப்படி கூடவே இருந்துட்டு இப்படி கழுத்த இருக்கிற வேலைய ராஜேஸ்வரி பண்ணிருக்கா. இவெல்லாம் எனக்கு ஒரு அக்கா. எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வரிசையா எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. எத்தனை தடவை முதுகுல குத்தி இருக்கா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறது தான் வேதனையா இருக்கு. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டீங்க மொபைல்ல பாத்தியான்னு. அப்ப கூட எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா மொபைல் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பச்சை போய் சொல்லிருக்காங்க. இப்படி ஒருத்தைய கூட வச்சுக்கிட்டு நாம எப்படி வாழ முடியும்? அதான் அன்னைக்கே நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொன்னேன். நீதான் அவன் மேல பரிதாபப்பட்டுட்டு இங்கே இருக்கட்டும்னு சொன்னேன். நான் இந்நேரம் அவளை வெளியே அனுப்பியிருக்கலாம். நாம நிம்மதியா வச்சு இருந்திருக்கலாம். அவங்க யாரோவா இருந்தா அவங்க பண்ற காரியத்துக்கு கழுத்தை புடிச்சு கூட வெளியே தள்ளலாம். ஆனா அவங்க உங்க அக்காவா போயிட்டாங்களே. ஏற்கனவே உங்க சொந்த பந்தத்தை எல்லாம் நான் தான் இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன்னு என் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இவங்களாவது இருக்கட்டும்னு தான் இவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம பொறுத்து போறோம். அதுக்கப்புறமா அவங்க இவ்ளோ வேலை பண்றாங்க. வீட்டுக்கு வரட்டும், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நீ. சரிங்க, அதான் போன் கைக்கு வந்துருச்சுல்ல, இனிமே கவனமா இருப்போம். அதை விட்டுருங்க. வீட்டுல ஒரு திருடிய வச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. கட்டு சோத்துல பிரிச்சாலி கட்டிட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஆமா, ராஜி தான் அந்த போன் எடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? வெண்பா தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா. வெண்பா கண்டுபிடிச்சால? எப்படி? சாக்லேட் சூப்பரா இருக்கு ஐஸ். இந்த சாக்லேட் எங்க வாங்குனேன்னு சொல்றியா? எங்க மல்லிமா கிட்ட சொல்லி எங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு வர சொல்றேன். வெண்பா, இந்த சாக்லேட்டே உன் அத்தை தான் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஏன் அத்தை வாங்கி கொடுத்தாங்களா? எப்போ? உன் அத்தை எங்க அம்மாவை பார்க்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் எனக்கு இந்த சாக்லேட்டை தந்தாங்க. அப்படியா? சரி சரி. அப்ப எங்க மல்லிமா கிட்ட சொல்லி என் அத்தை கிட்ட கேட்டு அதே கடையில நானும் வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு மொபைல் போனை எங்க அம்மா கிட்ட கொடுத்து அதுல இருக்க ஆடியோ அழிச்சிருங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓ, அப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா? வெண்பா செல்லம், மல்லியம்மா கூட இருந்து நீயும் பயங்கர பிரில்லியன்ட் ஆயிட்ட. தேங்க்ஸ் செல்லம். நான் ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட்டை தான் சொன்னேன்.
ஆனா மல்லிமா தான் அதை போனோட கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் நீ சொன்ன விஷயத்துல இருந்து தானே கண்டுபிடிக்க முடிஞ்சது. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் மல்லிமா. ஐஷு மூலியமா தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்டாடா. அப்புறம் ஐஷுவோட மம்மி அவளை திட்டியே திட்டுருவாங்க. நோ இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ ஐஷுக்கும் தேங்க்ஸ் சொல்லிரு. ஓகே டாடா. எனக்கு அந்த தீபிகாவை நினைச்சாதாங்க ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே நடந்துக்க போறாங்க? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சுடர கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கு முடிவு மல்லி. ஆனா அவங்க அதை நோக்கி போக மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு மேலயும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. தீபன் கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். வெளியில இருந்து ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆளுங்களையே நமக்கு எதிரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியலங்க. சீக்கிரம் சரியாகும் மல்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. மலிமா, இந்த பிரச்சனைக்கு இடையில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன வெண்பா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரன்னிங் ரேஸ் நடக்க போகுது. அதுக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து ரன்னர் செலக்ட் பண்றாங்க. ரிலே ரேஸ்லயும் 100 மீட்டர்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேர் கொடுத்திருக்கேன். அதுக்கான செலக்ஷன் நாளைக்கு காலைல கிரவுண்ட்ல நடக்குது. நம்ம காலையில அங்க போகணும் மலிமா. அப்படியா? என் பொண்ணு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறலாம். ஃபேண்டாஸ்டிக் வெண்பா. எங்க ஸ்கூல்ல நடந்த ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்ல, அதனால தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரேஸ்க்கு என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு செலக்ட் ஆயிட்டா டெய்லியும் காலையில பிராக்டிஸ்க்கு போகணும்டாடா. சூப்பர். நாளைக்கு நீ செலக்ட் ஆகுற. உன்னை டெய்லி காலையில நான் பிராக்டிஸ் கூட்டிட்டு போவேன். சரியா? Thank you டாடா. அங்கிள் வாங்க தம்பி வாங்க. என்ன இன்னும் ஆளை காணாமன்னு பார்த்தேன். இல்ல அங்கிள், ஒரு கிளையண்டோட மீட்டிங். அவங்க கேஸ் டீடைல்ஸ் பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அதானே உங்க தொழிலே. ஆமா ஆமா ஆமா. அவங்க பேசுறத கேட்டுதானே ஆகணும். ஆமா. ஐஷு அங்க அது இந்த ஐஷ் என்ன யோசிக்கிறீங்க? ஐஷு தம்பி ஐஸ்வர்யா அது ஐஷு? தம்பி. ஏய், தங்கமே. ஐஸ்வர்யா உங்க கூட வரப்போறது இல்ல தீபன். என்னது? வரப்போறது இல்லையா? ஏன்? அதென்ன தானும் ஒவ்வொரு வாரமும் உங்க கூட அனுப்பி வைக்கணுமா என்ன? அதான கோர்ட் ஆர்டர். ஒவ்வொரு சனி ஞாயிறும் என் கூட அனுப்பி வைக்கணும்னு ஜட்ஜ் சொல்லிருக்காரு. ஜட்ஜ் சொல்லிருக்காருன்றதுக்காக அப்படியே அதை செய்யணுமா என்ன? சில வாரம் அது மாறி நடக்கிறதுனால எதுவும் ஆயிடாது. இந்த வாரம் அவ என்னோடவே இருக்கட்டும். நோ தீபிகா, அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது. நீ அவளோட ஒரு வாரம் முழுசா இருக்க. வாரத்துல 2 நாள் தான் நான் அவ கூட இருக்கேன். அதை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அனுப்ப முடியாதுன்னு நான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன் தீபிகா. இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. நான் எதுல வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா என் குழந்தை விஷயத்துல என்னால விட்டு கொடுக்க முடியாது தீபிகா. சரி போய்க்கோ. கோர்ட்ல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மீறி எதுவும் பண்ண முடியாது. நானும் பாப்பாவும் ஒன்னா இருக்கிறதே இந்த 2 நாள் தான். அது கூட பொறுக்கலையா உனக்கு? நல்ல லீகலால இப்படி சொல்லவே முடியாது. சரி சரி, லீகல் ஆஸ்பெக்ட விடு. உனக்கு மனசாட்சி இல்ல? நாங்க 2 பேருமே இந்த நாள் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏய், நான் பெரியவன், நான் சமாளிச்சுப்பேன். ஆனா ஆனா பாப்பா ரொம்ப ஏமாந்துருவா. தயவு செஞ்சு இவ ஃபீலிங்ஸோட விளையாடாத. அங்கிள், என்ன அங்கிள் இது? நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. நானே குழந்தையோட 2 நாள் தான் இருக்கேன். ஏன் இதுல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அம்மா எதுக்குமா இந்த விளையாட்டெல்லாம்? தம்பிக்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் புரிஞ்சுக்க போறாரு. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்க போறாரா? என்ன விஷயம்? ஆயிஷுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் நடக்குது. அவளை நாளை காலையில 7 மணிக்கே கிரவுண்ட் கூட்டிட்டு போகணும். உன் கூட வந்தா ஃப்ரைட் ரைஸ், கிரில் சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி செலக்ட் ஆவா? அதுக்கு தான் அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா செல்லம்? ஆமா டாடி. இந்த விஷயத்த முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு மொட்டையா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் படுத்துற? ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன்னா நான் என்ன உடனே சம்மதிக்க மாட்டேனா என்ன? நீ ஒவ்வொரு வாரமும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பிய. அந்த மாதிரி ஏதோ பண்றியா நினைச்சிட்டேன். என் செல்ல குட்டி, என்ன இவன்ல கலந்துக்க போறீங்க? ரன்னிங் ரேஸ்ல டாடி. வாவ், ஃபேண்டாஸ்டிக். உனக்கு தான் ரன்னிங் செமையா வருமே.
நீங்க ஏற்கனவே செம்மையா ஓடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நீங்களும் கிரவுண்டுக்கு வரீங்களா டாடி? டாடி வராமையா? கண்டிப்பா வருவேன். தீபிகா மேடம், என் பொண்ணு கலந்துக்கிற ரன்னிங் ரேஸ் செலக்ஷனுக்கு நான் வரலாமா இல்ல அதுக்கும் ஏதாவது தடை போடுவீங்களா? வரலாம். ஆனா அங்க வந்து அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கறேன், மாங்காய் வாங்கி கொடுக்கறேன்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். தள்ளி நின்னு என் பொண்ணை என்கரேஜ் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேன். போதுமா? ஓகே. ஓகே செல்லம், நீ ராத்திரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில 6 o'clockலாம் எந்திரிச்சு கிளம்பி அங்க வந்துருங்க. நான் அங்க வந்துடுறேன். ஓகே டாடி. டன். சரி, காலையில பார்க்கலாம். காலையில பார்க்கலாம். வரேன் அங்கிள். சரிப்பா. டாடா. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.